ஊர் பேர் போடாத பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க. எங்களுக்கு கடை திறக்கப்படும். நல்லா ரேஷன் கடை இந்த ஊர்ல கிடையாது. நாங்க ஆமூர்ன்ற ஊர்ல போயிட்டு வாங்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து வடக்கப்பட்டு பேர்ல தான் ஆமூர்லயே ரேஷன் கடை இருந்தது. நாங்க வந்து இது கஷ்டாவரம் ஆபீஸ் கிட்ட போய் கேட்டோம். கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்க, மனு எழுதி கொடுனாங்க. சரின்னு மனு எழுதி எடுத்து அந்த மேடம் கிட்ட கொடுத்தோம். நீங்க ஏன் இங்க வரீங்க, நீங்க இங்க வர வேண்டிய வேலை கிடையாது, நீங்க எடுத்துன்னு போயிட்டு ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல கொடுங்க. நாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் கொடுத்து பார்த்தோம். அவர் என்ன சொல்றாரு, கிளர்க்கு இதோ திறக்கலாம் அதோ திறக்கலாம்னு சொல்றாரு. திறந்த பாடு கிடையாது. அப்புறமா வந்து ரேஷன் கடைக்காரர்கிட்ட போய் கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாசம் பொருள் வாங்காம இருங்கன்றாங்க. எங்க ஜனங்க இருக்க மாட்டேன்றாங்க. அதாவது அன்னாட வந்ததா பழப்பு சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு. அதனால போயிட்டு அதை வாங்கி தான் நாங்க சாப்பிடணும். அதுக்காக போயிடுறாங்க. நில்லுன்னா நிக்க மாட்டேன்றாங்க. நீங்க நின்று பாருங்கன்றாரு அவரு. நாங்க யாரும் நிக்க மாட்டேன்றாங்க. போறாங்க, பொருள் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதோ உங்களால முடிஞ்சா திறந்து பாருங்க அப்படின்னு கிண்டல் மாதிரி பேசுறாங்க எங்களை. நாங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் சார் போராட முடியும்? முடியாது. வயசானவங்கள போக முடியல. ஊரில் வந்து ஒரு இடத்துல நின்று கொடுத்துட்றாரு வயசானவங்களுக்கு. மிச்ச பேர் கொஞ்சம் கால் முடியாதவங்க போய் வாங்கணும். எங்களால் இடுப்பு நோவு, நாங்களாம் போய் பலு சொந்த தர முடியாது. அது எடுத்துன்னு வரணும்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அதனால நாங்கள் வந்து இங்கே திறந்து கொடுங்க, எங்களுக்கு ஒரு மாசத்துல 2 நாள் 3 நாளாவது திறந்து கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறோம். அதுவும் வாங்கினது கிடையாது. இப்போ வந்து 3000 ரூபாய் ஸ்டாலின் சார் போட்டார் அந்த காசு. எங்களுக்கு வந்து பாதி முக்காவாசி பேருக்கு ரேஷன் கடை காசு கொடுத்தாங்க. 10 பேருக்கு கரும்பு கிடையாது, 10 பேருக்கு வேஷ்டி கிடையாது, 10 பேருக்கு புடவை கிடையாது. அப்படிதான் இருக்குது. 4 வருஷத்துக்கு ஆக போகுது சார். போன வருஷம் இதே மாசத்துல கடைக்கால் போட்டாங்க சார். கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த நாயுடையும் நான் கேட்டேன், நாயுடே நீங்க சாவி கொடுங்க, நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொடுத்து பாருங்கன்னு. பஞ்சாயத்து ஆஃபீஸில் அவர் எடுத்துன்னு போய் கொடுத்தாரு. கொடுத்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா, அவரு அவர் பேர் என்ன பேர கிளர்க்கு என்ன சொல்றாருன்னா, அம்மா அதோ சொல்றேம்மா, அதை போய் சொல்றேம்மா, நீங்க இதுக்கு நான் ஒரே மறந்துட்டேன், திருவள்ளூர் போங்கம்மா, அங்கே போய் எங்கே போயினா எங்கே தான் சார் நாங்கள் போகிறது? பொம்பளைங்க நாங்கள் எங்கே போக முடியும்? இப்போ ஆம்பளைங்க வேலைக்கு போயிடுறாங்க. இந்த ரேஷன் பொருள் போட்டால் நாங்கள் பொம்பளைங்க தான் வாங்கணும். இங்கே தானே சார் வாங்க முடியும்? ஆம்பளைங்க யாரும் கிடையாது. நாங்கள் போய் வாங்கி தூக்கின்னு வர முடியாது பொம்பளைங்களால. இப்போ அதனால நாங்கள் என்ன பண்ணுறது? வசதி சொல்லுங்கள். வசதி செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து இங்கேருந்து கிருஷ்ணால் வந்து ஊத்துறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊத்துறாங்க. 1/2 லிட்டர் கிருஷ்ணால் தான். அந்த 1/2 லிட்டர் கிருஷ்ணால் நான் இனி தவறி நான் எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கோ ஊருக்கோ எங்கேயோ போயிட்டு எங்களுக்கு அந்த பொருள் கிடையாது. அவ்வளோதான் நாங்கள் விட்டு இருக்க வேண்டியது தான். அதோட 3ஆவது மாசத்துக்கு தான் எங்களுக்கு அந்த கிருஷ்ணால் கிடைக்கும். அது வரையும் கிடையாது எங்களுக்கு கிருஷ்ணால்.